12ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து நம்ம இயல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம். ஒரு இயலாக பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இளந்தமிழே, அதுக்கப்புறம் தன்னேர் இல்லாத தமிழே அப்படின்றதுல. இப்போ இளந்தமிழில் செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி பிரித்தால் மை விகுதி வருது. மை விகுதி வர்றதுனால இது பண்பு தொகை. சிவந்து தூவை பிரிக்கிறோம், இத்து குட்டல் ஊன் வருது. ஊ அப்படின்ற விகுதி வந்திருக்கிறதுனால இது வினையெச்சம். வியர்வை வெள்ளம், வியர்வை போன்ற வெள்ளம் அப்படின்ற ஓம உருபு மறைஞ்சு வர்றதுனால இது உருவகம். முத்து முத்தாய், முத்து குட்டல் முத்தாய் பிரிக்கிறோம், பிரித்தால் பொருள் வர்றதுனால இது அடுக்கு தொடர். உறுப்பிலக்கணம் சாய்ப்பான், சாய் குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் ஆண். சாய் பகுதி, இப்பு சந்தி. இப்பு இவ்வு இதெல்லாம் வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை. சந்திக்கு அப்புறம் இப்பும் இவ்வும் வந்ததுன்னா எதிர்கால இடைநிலை. ஆண் வந்தால் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. விம்முகின்ற, விம்மு குட்டல் கின்று குட்டல் ஆ. விம்மு பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. வியந்து, விய குட்டல் இத்து வந்ததுன்னா இத்து போட்டுட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடணும். தூ இத்து குட்டல் ஊன் பிரிக்கணும். விய பகுதி, இத்து சந்தி. இத்து தான் இங்கே இந்த ஆனது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையெச்ச விகுதி. இருந்தாய், இரு குட்டல் இந்து வந்திருக்கிறதுனால இத்து ப்ராக்கெட்டில் இந்து. தா இத்து குட்டல் ஆ, அந்த ஆவோட ஈ சேர்த்துக்கிறோம். இரு பகுதி, இத்து சந்தி. இத்து இந்த ஆனது விகாரம். இறந்த கால இடைநிலை. ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. 2 இத்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வர இத்து பகுதிக்கு பக்கத்தில் வர்றது சந்தி. சந்திக்கு பக்கத்தில் வர இத்து வந்ததுன்னா அது இறந்த கால இடைநிலை. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும், மாற்றி எழுதக்கூடாது. புணர்ச்சி விதி. செம்பருதி பிரிக்கிறோம், செம்மை குட்டல் பருதின்னு. ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி மை விகுதி கெட்டு செம் குட்டல் பருதின்னு வருது. அது செம்பருதி என்னவா மாறிச்சு? செம்குட்டல் பருதி செம்பருதி அப்படின்னு உணர்ந்துருச்சு. வானம் எல்லாம், வானம் குட்டல் எல்லாம். அப்போ இம்மு குட்டல் ஏ மேன் வந்துடும். அப்போ இம் உடல், ஏ உயிர். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வானம் குட்டல் எல்லாம் வானம் எல்லாம் என புணர்ந்தது. உன்னை அல்லால், இந்த நை இன்னு குட்டல் ஐ நை. அப்போ இ ஐவழி யவ்வும் அப்படின்ற விதிப்படி உன்னை குட்டல் ஈ குட்டல் அல்லால். ஈ உடல், ஆ உயிர். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி உன்னை குட்டல் ஈ குட்டல் அல்லால் உன்னை அல்லால் என புணர்ந்தது. செந்தமிழே, செம்மை குட்டல் தமிழே. ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி செம் குட்டல் தமிழே. அதாவது விதிப்படி என்ன ஆயிடுச்சு? மை விகுதி கெட்டுருச்சு. அதனால் செம் குட்டல் தமிழ். முன்னின்ற மெய்த்திருதல் அப்படின்ற விதிப்படி தாக்கு இனமான எழுத்து இந்த. அப்போ செம் குட்டல் தமிழே செந்தமிழே அப்படின்னு புணர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர் ஓர் அப்படின்ற வந்திருக்கு. வெங்கதிர், வெம்மை குட்டல் கதிர். மை விகுதி வந்திருக்கிறதுனால பண்பு தொகை. இல்லாத அப்படின்னா இடைக்குறை, இல்லாதன்னு வரணும். நடுவில் இல் மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் இது இடைக்குறை. உறுப்பிலக்கணம் வா, இங்கே ப்ராக்கெட்டில் வ. இந்து வந்ததுன்னா நம்ம எப்போவுமே இத்து ப்ராக்கெட்டில் இந்து. தூ இத்து குட்டல் ஊ. வா பகுதி, வா வ என குறுகியது விகாரம். இத்து சந்தி. இத்து இந்த ஆனது விகாரம். இன்னொரு இத்து வந்திருக்கு, இறந்த கால இடைநிலை. ஊ வினையெச்ச விகுதி. உயர்ந்தோர், உயர் குட்டல் இத்து ப்ராக்கெட்டில் இந்து. இத்து குட்டல் ஓர். உயர் பகுதி, இத்து சந்தி. இத்து இந்த ஆனது விகாரம். இன்னொரு இத்து இறந்த கால இடைநிலை. ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் என்பதன் ஈற்றெழுத்தான ஆ ஓ ஓவாக தெரியும். விலங்கி, விலங்கு குட்டல் ஈ. விலங்கு பகுதி, ஈ வினையெச்ச விகுதி. இப்போ நான் சொல்லிகிட்டே வரும்போது நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு
அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா சொல்கிறதே உங்களுக்கு ஈஸியாக புரியும், எழுதவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கூட நல்ல மண்டையில் மனப்பாடமும் ஆகும். சொல்கிறது அந்த விதிகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு எதுன்றதை நம்ம காதால் கேட்க கேட்க கேள்வி ஞானத்தினால நமக்கு நல்லா ஈஸியாக புரியும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கவும் செய்யணும். புக்கில் எந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கவும் செஞ்சோன்னா நமக்கு வந்து சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு கண்ணால் பார்க்குறது காதால் கேட்குறத கேட்டுட்டு நமக்கு ரெண்டுமே நமக்கு எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு உறுதுணையாக இருக்கும், பக்கபலமாக இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது புணர்ச்சி விதி. ஆங்கவற்றுள், ஆங்கு குற்றல் அவற்றுள். இதோட விதி ஃபஸ்ட் நம்ம எல்லாத்துலேயுமே புணர்ச்சினாலே விதி எழுதிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடம். இப்போ ஆங் குட்டல் அவற்றுள், இக்கு குட்டல் ஆங்கு கூட இக்கு குட்டல் ஊக்குன்னு வருது. அப்போது அந்த மெய்யெழுத்து வர்றதுனால அந்த ஊ வந்து உயிரெழுத்து வந்து ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடுது, ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து வருது. இப்போ வறுமொழியில் உயிரெழுத்து வர்றதுனால அந்த என்னாகும், மெய்யை விட்டுட்டு அந்த உக்குரல் வந்து ஓடிடும், ரெண்டு ஊ வராதுன்றதுனால, உயிரெழுத்து வராதுன்றதுனால. அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோட என்னும் விதிப்படி ஆங்குட்டல் அவற்றுள் ஆங்கவற்றுள் என புணர்ந்தது. எப்படி புணர்ந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி தான் ஆங்குட்டல் அவற்றுள் ஆங்கவற்றுள் என புணர்ந்தது. தனி ஆளி, தனி குட்டல் ஆளி. நீ பிரிக்கிறோம், இன்னு குட்டல் ஈன்னு வருது. அப்போ ஈ ஐவழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி தனி குட்டல் ஈ குட்டல் ஆழி தனி ஆளின்னு வரும். அப்போது ஈ வந்து உடல், ஆ வந்து உயிர். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி தனி குட்டல் ஈ குட்டல் ஆழி தனி ஆளி என புணர்ந்தது. வெங்கதிர் வெம்மை குட்டல் கதிர். அப்போ ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி வெம் குட்டல் கதிர்னு புணர்ந்துச்சு. அப்போ முன்னின்று மெய்த்தெரிதல் என்ற விதிப்படி வெம் குட்டல் கதிர் வெங்கதிர் அப்படின்னு புணர்ந்தது. அடுத்தது இது நம்ம இயல் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.